தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அம்மன் கோவில் படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் கோவில் ஒரு அற்புதமான சக்தி ஸ்தலம். இந்த கோவிலின் வரலாறும் புராண கதையும் நம்மை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ரேணுகாம்பாள் அம்மனின் கதை ஒரு அசாதாரண கதை. அவர் நெருப்பிலிருந்து பிறந்தவர். ஒரு அரசன் செய்த யாகத்தின் பலனாக அவர் பிறந்தார். அவரது பெயர் ரேணுகை. அவர் வளர்ந்து பெரியவளான போது தனக்கு ஏற்ற கணவனை தேடி உலகம் முழுவதும் சுற்றினார். அப்போது அவர் குண்டலிபுரத்தில் ஜமதக்னி முனிவரை சந்தித்தார். அந்த முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். ரேணுகை தன் படைகளுடன் அந்த ஆசிரமத்தின் அருகில் முகாமிட்டார். முனிவரின் சீடர்களுக்கும் அவரது படைகளுக்கும் இடையில் போர் மூண்டது. அப்போது ரேணுகையுடன் வந்த துர்காதேவி தன் மூன்றாவது கண்ணிலிருந்து நெருப்பை உண்டாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்தினார். இந்த நிலைமையை அமைதிப்படுத்த ஜமதக்னி முனிவர் 3 உலகங்களிலிருந்தும் எல்லா தீர்த்தங்களையும் தன் கமண்டலத்தில் கொண்டு வந்து ஊற்றினார். அந்த நீர் கமண்டலா என்ற பெரிய ஆறாக மாறியது. அப்போது ஆகாசவாணி ஒலித்தது. ஜமதக்னி முனிவரே ரேணுகைக்கு கணவராக அமைவார் என்று சொன்னது. ரேணுகை முனிவரிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார். முனிவரும் ஒப்புக்கொண்டார். அவர்களுக்கு பரசுராமன் என்ற மகன் பிறந்தான். அவன் விஷ்ணுவின் 6வது அவதாரம். ரேணுகை மிகவும் பதிவிரதியாக இருந்தார். அவர் தினமும் மணல் குடத்தில் நீர் எடுத்து வருவார். அவரது பதிவிரதா சக்தியால் அந்த மணல் குடம் உறுதியாக இருக்கும். ஒரு நாள் ரேணுகை நதிக்கு நீர் எடுக்க சென்றபோது அங்கே ஒரு கந்தர்வன் தன் மனைவியருடன் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டார். அந்த காட்சியை பார்த்து அவர் மனம் சிறிது தடுமாறியது. அவரது கவனம் சிதறியது. அவரது பதிவிரதா சக்தி குறைந்தது. உடனே அவரது மணல் குடம் உடைந்து போனது. ஜமதக்னி முனிவர் தன் யோக சக்தியால் இதை அறிந்து கொண்டார். அவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் தன் மகன்களை அழைத்து ரேணுகையை தண்டிக்குமாறு கட்டளையிட்டார். முதல் 4 மகன்களும் தங்கள் தாயை கொல்ல மறுத்துவிட்டனர். கோபமடைந்த ஜமதக்னி முனிவர் அவர்களை சாபமிட்டு சாம்பலாக்கிவிட்டார். பின்னர் அவர் பரசுராமனை அழைத்தார். பரசுராமன் அப்போது சிவனை தியானம் செய்து கொண்டிருந்தான். ஜமதக்னி முனிவர் அவனிடம் தன் தாயை வெட்டி கொல்லுமாறு கட்டளையிட்டார். பரசுராமன் தயக்கமின்றி தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றினான். அவன் தன் கோடாரியால் தன் தாயின் தலையை வெட்டினான். அப்போது அங்கே ஒரு வண்ணாத்தி பெண் வந்து தலையிட முயன்றாள். பரசுராமன் அவளையும் வெட்டி கொன்றான். ஜமதக்னி முனிவர் பரசுராமனின் கீழ்ப்படிதலை கண்டு மகிழ்ந்தார். அவர் பரசுராமனுக்கு ஒரு வரம் கொடுக்க முன்வந்தார். புத்திசாலியான பரசுராமன் தன் தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பிக்குமாறு கேட்டான். ஜமதக்னி முனிவர் அந்த வரத்தை அளித்தார். ஆனால் அவசரத்தில் ஒரு தவறு நடந்தது. பரசுராமன் தன் தாயின் உடலுடன் வண்ணாத்தியின் தலையை இணைத்து விட்டான். இப்படி வண்ணாத்தியின் தலையுடன் ரேணுகையின் உடல் இணைந்த வடிவமே இன்று படவேடு கோவிலில் வழிபடப்படுகிறது. இதுதான் ரேணுகாம்பாள் அம்மனின் தனித்துவமான வடிவம். அவர் தன் தலையை இந்த பூமியில் வைத்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அவரது உடல் ஜமதக்னி முனிவருடன் ஸ்வர்கலோகத்தில் இருக்கிறது. படவேடு கோவிலின் கட்டடக்கலை மிகவும் அழகானது. கோவிலின் முக்கிய நுழைவாயில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. அங்கே 5 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இந்த ராஜகோபுரத்தில் பரசுராமன், ரேணுகை, லக்ஷ்மி, ஜமதக்னி முனிவர், மீனாட்சி, சுப்பிரமணியர் ஆகியோரின் அழகான சுதை சிலைகள் உள்ளன. கர்ப்பகிருகத்தில் ரேணுகாம்பாள் அம்மனின் பெரிய தலை வடிவிலான சிலை உள்ளது. இது மிகவும் தனித்துவமான அம்சம். மகா மண்டபத்தின் கிழக்கு பக்க சுவர்களில் ரேணுகாம்பாள் அம்மனின் கதையை சித்தரிக்கும் வண்ணமயமான ஓவியங்கள் உள்ளன. ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நானகர்ஷண சக்கரம் மகா மண்டபத்தின் கிழக்கு பக்கத்தில் ரேணுகாம்பாள் அம்மனை நோக்கி இருக்கிறது. இது கோவிலின் சிறப்பம்சங்களில் ஒன்று. கோவிலில் பல கல்வெட்டுகளும் உள்ளன. இவை 13ஆம் மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் சம்புவராயர் தலைவர்களின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை. அவர்கள் கலை மற்றும் மதத்திற்கு பெரும் சேவை செய்தனர். கோவிலின் முக்கிய பண்டிகைகளில் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானவை. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முதல் 7 வெள்ளிக்கிழமைகள் வரை இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர். அவர்கள் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்தும் வருகின்றனர். ரேணுகாம்பாள் அம்மன் கோடிக்கணக்கான தமிழர்களின் குலதெய்வம். குழந்தை பாக்கியம் வேண்டும் பக்தர்கள் சிறப்பான சடங்குகளை செய்கின்றனர். அவர்கள் பொம்மைகளை எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வருகின்றனர். இது மிகவும் பிரபலமான வழிபாட்டு முறை. நவராத்திரி பண்டிகை, தனுர்மாத பண்டிகை, பொங்கல் பண்டிகை ஆகியவையும் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.
ஆனி திருமஞ்சனத்தின் போது தோண்டப்படும் மண் ஆண்டுதோறும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது கோவிலின் சிறப்பு பிரசாதம். படவேடு ஒரு அழகான இடம். பசுமையான வயல்களும் மலைகளும் சூழ்ந்த இந்த இடத்தில் பல கோவில்கள் உள்ளன. ரேணுகாதேவி, திரௌபதி, ஹனுமான், ராமர், வேணுகோபாலர் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் இங்கே உள்ளன. அருகில் ஒரு அணையும் உள்ளது. இந்த இடம் பல முனிவர்கள் தவம் செய்து முக்தி அடைந்த புண்ணிய பூமி. ரேணுகாம்பாள் அம்மன் இங்கே சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறார். அவர் பிரம்மா, விஷ்ணு, சிவருடன் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செல்வம், நோய் நிவாரணம், திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை வேண்டுகின்றனர். ரேணுகாம்பாள் அம்மன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறார். அவரது கருணை எல்லையற்றது. அவர் தன் பக்தர்களை எப்போதும் காப்பாற்றுகிறார். இந்த கோவிலின் வரலாறும் புராணக் கதையும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது. தாய்மையின் மகத்துவம், பக்தியின் சக்தி, மன்னிப்பின் அருமை ஆகியவற்றை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ரேணுகாம்பாள் அம்மனின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.